என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் டைமை எப்படி கண்டுபிடிக்க சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் நம்ம ஜென்ரல் டைம் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி பார்த்தோம். இப்போது இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்னா 11th டைமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் என்னென்னா கிவன் எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? கிவன் வந்து என்ன, 3x² + 1/x ஹோல் பவர் 20. இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் டேர்மை என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா ஜென்ரல் டைமில் R வேல்யூ கொடுக்க மாட்டோம், இங்கே R வேல்யூ கொடுப்போம், அவ்வளோதான். இங்கே x + a ஹோல் பவர் என்ன எழுதுமா, அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், X = எழுதி இப்படி பாக்ஸ் பண்ணி வைப்போம். சமயம் புரியுதுங்களா? அடுத்து என்ன எழுதுவோம், ஏன்னு எழுதி இங்கே வந்து பாக்ஸ் பண்ணி வைப்போம். எதுக்கு ஒரே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் புரியணுங்கிறக்காக இதே மாதிரி பண்ணுறேன். அடுத்து n எழுதி நம்ம இதை பாக்ஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? X = a = n = சொல்லி எழுதுனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அங்கே பாருங்கள், X இங்கே இருக்கா, இந்த X இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 3x² இருக்குது. அடுத்து இந்த A இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1/x இருக்குது. அடுத்து இந்த n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 20 இருக்குது. சரிங்களா? அப்போ இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆரோட வேல்யூ வந்து 11th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் 1 என்ன, டு ஃபைண்ட் 11th டேர்ம், 11வது டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 11வது டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, TR + 1 = NCR x⁻n - r × a⁻rங்கிறத நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் இப்போ 11வது டேர்ம் கேட்டிருக்காங்களே, இப்போ 11வது டேர்ம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ என்ன வரும், இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ 11வது டேர்ம் கேட்டதுனால நமக்கு என்ன வரும்னா 11 - 1 r = 10. இதை வந்து மறந்துடக்கூடாது. ஆரோட வேல்யூ வந்து 10. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கேன். ஏன் ஆரோட வேல்யூ 10 கொடுக்குறோம், இங்கே என்ன டேர்ம் கேட்குறாங்களோ அந்த டேர்ம் கூட நம்ம வந்து -1 வந்து பண்ணணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போ ஆரோட வேல்யூ 11th டேர்ம் கேட்டதுனால 11 - 1 ஆரோட வேல்யூ 10. இப்போ ஆருக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம், 10 கொடுக்க போகிறோம். 10 + 1, இங்கே பாருங்கள், ஆறுக்கு இடத்துல நான் 10 கொடுத்துட்டேன். அப்போ 10 + 1 என்ன ஆகிடும், 11. அப்போ தான் 11th டேர்ம் கிடைக்கும். நீங்கள் இப்போ 11 கொடுத்துருக்காங்க, நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா 11 + 1 என்ன ஆகிடும், 12th டேர்மாக மாறிடும். அப்போ வந்து 11th டேர்ம் வேணும்னா ஆரோட வேல்யூவில் வந்து என்னென்னா 10 கொடுத்தா தான் 11th டேர்ம் வரும். அப்போ n பதில் என்ன வரும் பாருங்கள், n இருக்கிற இடத்துல 20. அப்போ C. ஆருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 10. அப்போ X பதில் என்ன இருக்குது பாருங்கள், 3x² ஹோல் பவர் n - r. என்னோட வேல்யூ என்ன, 20 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன, 10. அடுத்து A வந்து என்ன, 1/x. அப்புறம் வந்து அடுத்து என்ன, ஆரோட வேல்யூ என்ன, 10. இந்த மாதிரி வேல்யூ தெரிஞ்ச வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஜென்ரல் டைமுக்கு நம்ம என்ன சொன்னோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன ஒரு வித்தியாசம், அங்கே ஆரோட வேல்யூ 6ன்னு வச்சுருந்தோம், இங்கே ஆரோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ 10 + 1 இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 10 + 1 11 எடுத்துக்கலாங்களா. 10 + 1 11. இந்த 20C10 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். இந்த 3x² பாருங்கள் எப்படி இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணி இருக்கக்கூடாது, ப்ராக்கெட்டுக்குள்ளே வெரி எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணால் இதை பிரிக்கலாமா, இந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3x² 20 - 10, இங்கே பாருங்கள், 20ல் 10 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 10 எழுதிக்கலாம். அடுத்து மேலே என்ன இருக்குது பாருங்கள், 1/x ஹோல் பவர் 10. இது நான் அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 20C10 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 3x² இருக்குது பாருங்கள், இந்த 3x² மல்டிப்ளை இருக்கா, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறத தனித்தனியாக பிரிக்கிறேன். 3/10 x² பவர் 10. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு புரியுதாமா? இந்த 10 வந்து ரெண்டுக்குமே காமன், தனித்தனியாக பிரிக்கிறேன். 3/10 x² பவர் 10. அடுத்து இது பாருங்கள், இந்த 10 வந்து நியூமரேட்டருக்கும் காமன், டினாமினேட்டருக்கு காமன். அப்போ தனித்தனியாக பிரிக்கலாமா, 1/10 / x⁻ வந்து 10. இப்படி பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்குறோம். இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், வெரி எக்ஸ் தான் வேணும் சொல்லியிருக்கேன். இங்கே x² இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து வெளியே கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணலாம், 20C10 3/10 x⁻2 × 10 ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 10 20 ஆகிடும். இது 1/10 / x⁻10. இது கரெக்டாக இருக்குது.
நம்மளுடைய அல்டிமேட் எய்மே ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் வரணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 20C10 3/10 இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே x/10 தான் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸை மட்டும் என்ன பண்ணிடலாம், பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படி எழுதலாம். இங்கே என்ன T11 இருக்கா, T11 20C10 3/10 x⁻20 இந்த அப்படி எழுதுவோம். ஏன்னா பேஸ் 2 காமனால ஒரு தடவை எக்ஸ் எழுதுவோம். இந்த x⁻20 அப்படி எழுதிட்டு இங்கே கூடிய +10 மேலே போனால் -10, இங்கே கூடிய +10 மேலே போனால் -10, 1/10 அப்படியே வச்சுக்கலாம். 1/10 ஒன்று தான், 1 ஒன்று தான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சில விதத்துக்கு சிரமமாக இருக்குன்னா இப்படியே விட்டுடலாம். இப்போ என்னெல்லாம் T11 = 20C10 3/10 x⁻20 - 10 வந்து என்ன 10, அப்போ 1/10. அப்போ இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர், அதாவது 11th டேர்முக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.